பார்த்துட்டே இருந்துக்கிறேன் நீ ஆப்போசிட்ல ரியலைஸ் yield approach என்பது வந்து சாதாரணமா வந்து under this method cost of equity is calculated on the best of return of actually released by the investors in a company and their equity capital. So cost of capital, present value of discount factors, dividend per share. Capital asset pricing model அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா capital asset pricing model was developed by William F. Sharpe and John Linter in 1960s அவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. This model is used for measuring the cost of capital of the firm. It shows up the relationship between the unavoidable risk and expected return from the security. This model is based on the following assumption. Capital market is highly efficient. No investors is large enough to affect the market. All investors have same expectations about the risk and return. They are negligible restriction on investments. There are two types of investments opportunities, that is risk-free security and the market portfolio common stock. அப்போ அக்கார்டிங் டு சிஏபிஎம் பிரகாரம் வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் பிளஸ் பீட்டா பிராக்கெட் ஓப்பன் ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப். ஆர்எம் என்பது வந்து மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஆர்எஃப் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். அப்போ ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்னா பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, நம்ம பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணா ஆர்எஃப். மார்க்கெட்னா நீங்க செக்யூரிட்டில இன்வெஸ்ட் பண்றீங்களா, அதான் மார்க்கெட். அது வந்து ஆர்எம்மா, அது ஆர்எம். ஆர்எம்ன்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட்ல நீங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணாம போய் மார்க்கெட்ல ஏதாவது ஷேர் வாங்கினீங்கன்னா அது வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் சொல்றாங்க. அது ஷேரா இருக்கலாம், டிவிடெண்டா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், இன்னொன்னா இருக்கலாம். அப்போ ஆர்எம்க்கும் ஆர்எஃப்க்கும் உள்ள டிஃபரெண்ட் கண்டிப்பா ஆர்எம் அதிகமாக இருக்குது, ஆர்எஃப் அதிகமாக இருக்கும். ஆர்எம் வந்து மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். அதுல பீட்டா உண்டு. அதனால நமக்கு ஆர்எம்ல அதிகமா இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் பீட்டா, ரிஸ்க் அதிகம் தானே. அப்ப அந்த ஃபார்முலால காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்பது ரிஸ்க் அதிகம், பீட்டானாவே ரிஸ்க் தான். கோஎஃபிஷியன்ட் பை விச் மார்க்கெட் ரிஸ்க் இஸ் டிட்டர்மைன்ட். அப்ப மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் மேக்ஸிமம் அதிகமா இருக்கும் அப்படின்றது ஒரு புரிதல் இல்லைங்களா. அப்ப சிஏபிஎம் மெத்தடு உங்களுக்கு ஈல்டு மெத்தடா, ரியலைஸ்டு ஈல்டு அப்ரோச் மெத்தடு அண்ட் கார்டன்ஸ் growth மாடல், இது மூணுமே கிட்டத்தட்ட வெவ்வேறு மாதிரியான பரிணாமங்கள் இருந்தாலும் ஆன்சர் கிட்டத்தட்ட ஒன்றா தான் வரும். ஏன்னா புரிஞ்சுக்கிறது தான் இது முக்கியமான விஷயம். இல்லஸ்ட்ரேஷன் 18 நம்ம போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் 18 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, from the following informations determine the cost of equity using CAPM approach. CAPM approachனாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆர்எஃப் பிளஸ் பீட்டா மைனஸ் ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் இன்ட்டு தான் போகணும், இன்ட்டு. இப்போ வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினா ஆர்எஃப்னா அவனே சொல்லிட்டார், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 8% இல்லைங்களா, ப்ளஸ் பீட்டா 1.6, ஆர்எம் எவ்வளோங்க 13.8. அப்போ 13.8 போச்சுன்னா எத்தனைங்க, 4×5 அப்போ 5 × 1.5 1.6 × 5 போட்டிங்கன்னா 8. ஸோ 8 + 8 ஸோ 16%. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு. இந்த மாதிரி தான் ஈஸியாக கேட்பாங்கன்னு கேட்டால் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிஏபிஎம் பிரச்சனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரச்சனால என்ன செய்வாங்க, எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. அதனால 18வது சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. பாருங்க, என்னோட சேனல்